இப்போ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, லீக் அவுட் ஆயிடுச்சு. படத்தை வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க. அன்னைக்கே வந்து டெலிகிராம்ல எல்லாமே வந்துருச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. படம் வந்து அப்படியே பகவதி கேசரி மாதிரி தான் இருக்கு ஓரளவுக்கு. அதே படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு பெருசா வந்து தெரில, ஒரே ஆக்ஷன் ஃபைட்டு எல்லாமே இருந்துச்சு. தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாலும் நான் போய் பார்ப்பேன், எல்லா விஜய் ஃபேன்ஸும் போய் பார்ப்பாங்க. இந்த தியேட்டரில் வந்து ஏப்ரல் 24 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. 23 எலெக்ஷனுக்கு அப்புறம் 24 கண்டிப்பாக படம் வந்து ஜனநாயகம் படம் தியேட்டரில் வரும். கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்க. எப்படிதான் வந்து தலைவா படம் வந்து நம்ம திருட்டு விசிட்லாம் வந்துருச்சு, தலைவா படம்லாம் அந்த டைம்ல நம்ம பார்த்துட்டு தியேட்டர்ல போய் சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி ஜனநாயகன் படத்தையும் நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம தியேட்டர்ல போய் கண்டிப்பா விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணணும், சரிங்களா? எல்லாருமே நானும் ஒரு 2-3 டைம் 4 டைம் வந்து தியேட்டர்ல போய் பார்த்துருவேன். படம் வந்து 24 வருது. கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க, சரிங்களா? இந்த படத்தை யார் வேணா லீக் அவுட் பண்ணியிருக்கட்டும், சரிங்களா? அது வந்து விசாரணை முடிஞ்சு வெளியே வரட்டும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இப்போதைக்கு எல்லாருமே வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாருமே ஒருத்தரை கை காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம கன்ஃபார்மா யார் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லவே முடியல. கடைசியா வந்து அவங்க விசாரணை முடிச்சுட்டு கடைசியா வந்து இவங்க தான் குற்றவாளி, இவங்க தான் வந்து லீக் அவுட் பண்ணாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். இப்போதைக்கு வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே தியேட்டர்ல போய் கண்டிப்பா போய் சப்போர்ட் பண்ணுங்க.